துறையில் இருக்க நான் இன்டர்வியூ பண்ணேன் அப்படின்னா, அது டெம்ப்ளேட் கேள்வியா நான் இது கேட்பேன் எல்லாத்துக்கிட்டயும். ஓ! என்னோட ஃபாலோ பண்ற ஆடியன்ஸுக்கு தெரியும். ஆ இந்த சினிமா ஃபீல்ட்ல நீங்க இதுல ஒர்க் பண்றனால, நீங்க உங்களுக்கு பெற்றதுன்னா எது எது சொல்லுவீங்க? இதெல்லாம் இழந்துட்டேன்னா எது சொல்லுவீங்க? பெற்றது தான் நெறைய இருக்கு. இழந்ததுங்கிறது எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒண்ணு இருக்குல்ல, பெற்றது, இழந்தது. அ பெட் அ ப எனக்கு நான் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறதே நான் மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்ல. டெஃபினெட்லி இந்த ட்ரூ, இடத்துல நான் ட்ரூ. உட்கார்ந்திருக்கிறது பெரிய 100% விஷயம். 100%. இழந்ததுங்கிறது வந்து சினிமால வந்து இழந்ததா? எனிதிங் இஸ் சினிமாக்கு வந்தனால ஏதாவது ஒண்ணு இழந்திருப்பீங்கல்ல? ஏதாவது ஒண்ணு இழந்திருக்கலாம். சினிமாக்கு வந்து இழந்ததுன்னா அப்படி கிடையாது. எனக்கு பெருசாலாம் ஒண்ணும் இப்போ என்னோட அம்மா, அப்பா கூட இல்ல நான் ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கேன். அது கூட சொல்லலாம். நான் அப்படி நெனைப்பேன். நீங்க நான் வரும்போதே எங்க அம்மா, அப்பாவ கூட்டிட்டு தான் செம சென்னை வரும்போதே ஏறுங்க ட்ரெயின்ல ஏறுங்க அப்படின்னு ஏத்திட்டேன். அம்மாவோட தான் வந்தேன். சென்னை வரும்போதே அம்மாவோட செம, தான் வந்தேன். செம. ஃபேமிலியோட தான் இருக்கேன். இன்னி வரைக்கும் ஃபேமிலி கூட தான் இருக்கேன். நான் வந்து தனியாவோ எங்கேயும் போய் கஷ்டம்லாம் படல. வரும்போதே அப்பா, அம்மா கூட தான் இருந்தேன். அப்பா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஸ்டாஃப் போஸ்டல் டிபார்ட்மெண்ட். செம. அதனால எப்பவுமே நம்மள வந்து இன்னைய வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த என்ட்ரி போறது வரைக்கும், "டேய் இந்த ஷர்ட் போட்டு போ, இந்த வாட்ச் போட்டு போன்னு" அப்படி அந்த மாரி ஒரு நபர் தான் அப்பா. எல்லா இடத்துலயுமே என்னுடைய ஃபாதர் அண்ட் மதர் எல்லா இடத்துலயும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பெற்றது அதிகம். இழந்ததுன்னு பெருசாலாம் ஒண்ணும் இல்லங்க. அப்படிலாம் கிடையாது. ஓகே. நண்பர்கள் அதிகமாகிட்டே இருக்காங்க. சென்னைக்குள்ள வரும்போது என்னுடைய ஃபோன் கான்டாக்ட்ஸ் மிஞ்சி போனா ஒரு 500 அவ்வளோதான் இருந்திருக்கும். இன்னைக்கு ஒரு 6000 கான்டாக்ட்ஸ் இருக்கு. அது முழுக்க முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 5500 கான்டாக்ட்ஸ் வந்து ஒன்லி சினிமா பீப்பிள்ஸ். சூப்பர், சூப்பர். நண்பர்கள் அதிகம். நிறைய சம்பாதிச்சிருக்கேன். என்னைக்குமே என் நண்பர்கள் தான் எனக்கு இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கு மெயின் காரணம். எல்லாரும் பாசிட்டிவா பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க. நம்மளுக்காக ப்ரே பண்றாங்க. நீ நல்லா வந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுடைய கிராஃப் சூப்பரா இருக்கு. உங்களுடைய படங்கள்லாம் நாங்க பார்க்குறோம். நல்லா வரீங்க விஸ்வா. நீங்க இதே மாரி வந்துகிட்டே இருங்க. நல்ல உங்களுக்குன்னு ஒரு பிளேஸ்மென்ட் இருக்குன்னு சொல்லி நமக்காக ப்ரே பண்றாங்க. நல்ல நல்ல குணங்கள் உள்ள நல்ல நபர்கள்ட்ட நிறைய பேர் சம்பாதிக்கிறோம் இந்த துறையில. போட்டி பொறாமைகள்லாம் அப்படிலாம் கிடையாது பிரதர். நம்மளுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. எல்லாரும் வரணும், எல்லாரும் ஜெயிக்கணும். ஆ கூட நடிக்கக்கூடிய நடிகர்கள்ட்டயுமே ஸ்பாட்லயுமே நாங்கலாம் வந்து ஃப்ரெண்ட்லியா தான் மூவ் பண்ணுவோம். அந்த இடத்துல போய் போட்டி போட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர். டீம் ஒர்க் பிரதர். சினிமாங்கிறதே டீம் ஒர்க் தான். எல்லாரும் நீங்க எதிர்ல இருக்கவங்க நல்லா பண்ணா தான் நம்மளும் நல்லா பண்ண முடியும். கண்டிப்பா. படமும் ஜெயிக்கும். அதனால தான். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. கிவ் அண்ட் டேக் பாலிசி.